அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். அன்பர்களே, ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அதன்படி நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பர்களே, இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ராகு கேது பயிற்சி 2025-26 அடுத்த 1.5 வருட காலங்கள் சர்ப்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு கேது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான பயிற்சிகளில் இதுவும் ஒன்று. குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்று ராகு கேது பயிற்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த வருடங்களை நீங்கள் கடக்க வேண்டுங்க. கவனத்தோடு செயல்பட வேண்டும். பொருளாதார ரீதியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் கூடுதல் பொறுப்புகள் எடுக்க வேண்டும். ஜீரண கோளாறுகள், வயிற்று பிரச்சனைகள், இரத்த அழுத்தங்கள், மனச்சோர்வுகள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இருக்கிறார். இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்பர்களே, உங்களுடைய தைரியத்தை குறைக்க முயற்சிப்பார், மனக்குழப்பத்தை கொடுப்பார், பகைகளை உண்டாக்குவார். உத்தியோக தொழில்களில் உள்ளவங்களுக்கு சீரான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஏன்னா ஏற்கனவே குரு பயிற்சி உங்களுக்கு இந்த வருடங்களில் அமைவது சரியில்லாத இடத்துல வருவதனால இந்த பயிற்சிகளை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டா உங்கள் வாழ்க்கை, குடும்பம் நல்லா இருக்கும் என்பதை உணர வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்துடைய தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்டாக இருக்கக்கூடியவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தூணாக தான் விளங்கக்கூடியவர்கள். பயந்த சுவாபங்களும் பெண் ராசிகளாக விளங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது என்னென்ன விளையாட்டை விளையாடுவார் என்பதை பற்றி பார்ப்போம். ராகு கேது பயிற்சியுடைய விதங்களை பார்ப்போம். ராகு கேது பயிற்சி 26/4/2025 ராகு கேது பயிற்சி ஆகிறாருங்க. இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 18/5/2025 பயிற்சி ஆகிறார். இதுக்கு இரண்டுக்கும் 22 நாள் வித்தியாசம் உள்ளன. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பலன்களை நம்ம பார்ப்போம். இந்த வருடங்கள் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் மகிழ்ச்சி மிக்க ஒரு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில், தாய் ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து இப்போ அமர்கிறாருங்க. 4வது வீட்டில் எந்த வீட்டில் ராகு கேது வந்து அமர்கிறார்களோ அதுவே சொந்த வீடாக எடுத்துக்கொள்வோம். பகைபெற்ற வீடாக இருந்தாலும் ராகு அந்த இடத்துல வருவதனால கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும். தாய்க்கு உடல்நலத்தில் கூடுதலான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள், சில பேருக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உண்டாக்கி விடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காளி தேவதை, கருமாரியம்மன், துர்க்கையம்மன், இந்த 3 இறை வழிபாடுகளை கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு செய்தே ஆக வேண்டும். ஒரு முறை தரிசனம் செய்தாலும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் அருகாமையில், உங்கள் பக்கத்திலே இந்த தெய்வங்களில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அதை தொடர்ந்து வழிபாடு எடுத்து வாங்க அன்பர்களே. எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது உங்களுக்கு நன்மைகளாகவே இருக்கும். வண்டி வாகனத்தில் தூர பயணங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அவசியமாகவும் இருக்கும் என்றால் மிகையாகாது. அதுபோன்று தங்களுக்கு பூமி, நில சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகும், சில விஷயங்கள் தடைபடும். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுங்க. எதையும் அலட்சியமாக கவனக்குறைவோடு நீங்கள் செயல்பட வேண்டாம். அப்படி நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ராகு பகவான் ஆரம்பத்தில் கொஞ்சம் நன்மையை கொடுப்பார், பின்னாடி கெடுதல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வருகின்ற ராகு கேது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ராகு கொஞ்சம் கூடுதலான சுமைகளை கொடுப்பார், கண்டிப்பாக பின்னாடி நன்மையும் கொடுப்பார் என்றால் மிகையாகாது. குழந்தைகள், மாணவர்கள் அனைவரும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நமக்கு மன நிம்மதி எதில் கிடைக்கும்? மன நிம்மதி எதில் கிடைக்குதோ அதை நம்ம பயணித்து போகணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டும். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள், சட்ட சிக்கலான பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். மற்றவங்களுக்கு ஷூரிட்டி போடுறது, கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று போய் உபத்திரத்துலலாம் போய் மாட்டிக்காதீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இந்த ராகு கொடுப்பார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஜீவித ஸ்தானத்தில் வராருங்க. தொழில் உத்தியோகஸ்தானத்தில் வந்து உட்கார்றாருங்க. அவர் அமரக்கூடிய இடம் உத்தியோகத்துக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுப்பார். அது கர்மஸ்தானமாகவும்
அது கர்மஸ்தானம் என்ற இடமும் உண்டு. அப்படி இருப்பதனால உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, உங்களை சார்ந்தவங்களை பற்றி இருக்கணும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அக்கறை எடுத்து பாருங்கள். அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த 2 கிரகங்களும் பகை பெற்று இருப்பதனால பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. அதுபோன்று கேதுவினால் வரக்கூடிய கெடுதலை நம்ம எப்படி சரி பண்ணலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான் வழிபாடை கண்டிப்பாக தொடர்ந்து எடுங்க, அக்கறையோடு கும்பிடுங்க. அதுபோல் சண்டிகேஸ்வரர் வழிபாடு எடுப்பதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த தீமைகளெல்லாம் அகற்றி நன்மைகளையும் கொடுப்பார். மற்றபடி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்க மாட்டார். இந்த வருடங்களில் புதுசாக எதையும் நீங்கள் தொழில் தொடங்கணும், நீங்கள் ஏதாவது புதுசாக செஞ்சு அதில் போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. எதை செய்யணும்னு நினச்சாலும் தாமதித்து வச்சு இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் நிமிஷமாக ஓடிடும். அதன் பிறகு நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்துங்க அன்பர்களே. உங்களுடைய அக்கறை கொண்டு நான் நல்லபடியாக சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சு நடங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கொடுக்குமோ அதுதான் நான் சொல்லப்படுறேன். கெடுதியான தீமைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கான வழிகளை தாங்க நம்ம பார்க்கணும். அதனால் பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது, குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் மனைவியாக இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு கொண்டு நடப்பாங்க. நீங்கள் மனைவிக்கு விருச்சிக ராசி இருந்தாங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் கணவன் உங்கள் மேலே அக்கறை எடுத்து நடக்கக்கூடிய காலங்கள்லாம் இந்த காலங்கள் அமையுங்க. சொந்த பந்தம் உறவுகள்லாம் இதுக்கு முன் கொஞ்சம் விரிசல் அடைந்திருப்பாங்க, கொஞ்சம் மன கஷ்டங்கள் அடைந்து சில பேசாமல் கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. உடன்பிறப்பாக இருக்கலாம், இல்லை மாமா மைத்துனர், இப்படி உறவுகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு விரிசல் இருந்திருந்தால் இந்த விரிசல்கள் எல்லாமே விலகி இனிமேல் கூடி வாழலாம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அனுதாபப்படுவார்கள், உங்கள் மேலே அக்கறை கொள்வார்கள். இதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் பயப்புன்ற அவசியங்கள் இல்லை. பிரிந்த உறவுகள் உங்களுடைய பலமாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புண்டு. பொருளாதாரங்களில் பெரிய குழப்பங்கள்லாம் இருக்காது. ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அந்த உத்தியோகத்தையும் தொழில் வளங்களோ எந்த துறையில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி அப்படியே போயிட்டுருங்க. 1.5 வருட காலங்கள் ராகு பகவானுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் முதற் பகுதி 9 மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அடுத்த 9 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தையும் நன்மைகளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலங்கள் வருகின்றன. உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் முன்னேற்றங்கள் ஏற்படும். சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் நீங்கள் அடைய வேண்டாம் அன்பர்களே. இதற்கு முன் கூறிய இந்த இறை வழிபாடுகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். அதுபோன்று காதல் விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். காதல் செய்யக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், பெண்கள் வழியில் அவமானங்கள், கெட்ட பேர்கள்லாம் ஆண்களுக்கு ஏற்படும். இது பொதுவான பலன்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆண்களால் சில ஏமாற்றங்கள், மேல தடுமாற்றங்கள், சில அவமானங்கள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஏமாற்றத்தை தாங்க முடியாத ராசிக்காரர்களில் தாங்கள் ஒன்று. அதனால் சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுன்னு உறவுகளை தூக்கி போட வேண்டாம். சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். என்னைக்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உதவுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ பாருங்க. யாரையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு மன கஷ்டம் அடைஞ்சி பின்னாடி வேதனை அடைவதை விட இன்றே அதை பொறுமை காத்து நிதானத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அன்பர்களே. இதுதான் உண்மையான ரீசன். மற்றபடி நீங்கள் பயப்படுன்ற அவசியம் இல்லை. உடல்நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று இந்த இறை வழிபாடுகள் உங்களுடைய கூடுதல் பலம் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நலமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகின்றேன். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.